நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு இந்த புத்தாண்டு சூப்பரா இருக்கா மேம்? பொதுவாக திருவாதிரைக்கு எப்பயுமே நல்லா இருக்கும்மா, எப்பயுமே நல்லா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, திருவாதிரை என்ன சொல்லுவாங்கன்னா தில்லுமுள்ளு திருவாதிரை அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, அவங்க தில்லுமுள்ளு பண்ணுவாங்களா, ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்களா? அப்படி கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ஜாங்கிரி மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் பண்ணி ஆக மொத்தம் அந்த கோர் பாயிண்ட்டை நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன். ராகுனோட நட்சத்திரம் அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிப்பாங்கம்மா. நல்லா பேசக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு. சாதாரண ஒரு பர்சன், மிதுன ராசி பர்சனே பயங்கரமா பேசுவாங்க. கூட ராகு வேற சேர்ந்திருக்கா அப்படின்னா, நீ 2 கேள்வி கேட்டியானா 20 கேள்வி அவங்க உங்களை திருப்பி கேட்பாங்க. திருப்பி கேட்டுட்டு அந்த 2 கேள்விக்கான பதில் அவங்க சொல்லுவாங்க. அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் பதில் நமக்கு ஏன் கேட்கிற, எதுக்கு கேட்கிற, எதனால கேட்கிற, என்ன விஷயம், நீ இப்ப கேட்டு என்ன பண்ண போற, இப்படி ஏகப்பட்ட விஷயம். இந்த பார்த்திபன் சார் வடிவேல் கிட்ட அதுதான் திருவாதிரை. அந்த அளவுக்கு பேசக்கூடிய தன்மை திருவாதிரைக்கு உண்டு. அப்ப இவ்வளவு புத்திசாலிங்க எப்பயுமே நல்லா தானே இருப்பாங்க. என்ன வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்ற மாதிரி இவங்க போய் மாற்ற வீடு அங்க யாரோ ஒருத்தவங்க இவங்களை விட பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி எங்கன்னா ட்ராப் ஆனாதான் உண்டே தவிர இவங்க ஆல்வேஸ் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேல என்ன அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் ஏழையா பிறக்கிறது தப்பு இல்ல, ஏழையா சாகிறது தான் என்னோட தப்பு. அந்த மாதிரி இவங்க நான் பிறக்கும் போது கஷ்டப்பட்டது தப்பு இல்ல, நான் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறேன்றது அதுதான் பெரிய தப்பு. நான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட மாட்டேன், என்னோட புத்திசாலித்தனத்தால நான் சாதிப்பேன் அப்படின்னு ஒரு கொள்கையோட இருப்பாங்க. இவங்களோட லைஃப்ல திடீர் முன்னேற்றம், திடீர் மாற்றம் அதெல்லாம் உண்டு. சோ அப்படி இருக்கும்போது பிளானட்ஸே நல்லா இருக்காங்க இவங்களுக்கே அது ஆல்ரெடி அந்த இன்பில்ட்டாவே அந்த எனர்ஜி இருக்கு. அதுக்கும் மேல இப்ப சனி கர்ம சனியா இருக்கான், நீ பாட்டுன்னு வேலையை செய், நான் பாட்டு நல்ல பலனை கொடுக்குறேன் அப்படின்ற விஷயம் இருக்கும், அவன் செய்வான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் 9ஆம் பாவம், வெளிநாடு போறதுக்கான பிராப்தம். பொதுவாகவே திருவாதிரை ராகுனோட ஒரு நட்சத்திரம் அப்படின்னால பொதுவா இந்த ராகுக்கு எதுவும் சர்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், பாம்பு கிரகங்கள் சொல்லுவாங்க. அந்நிய நாட்டு கிரகங்கள், அதுவும் உண்மை. அந்நிய நாட்டு கிரகங்கள் அந்த ராகுக்கு ஏதோ இதுல நம்ம தொடர்பு இருக்கோம் அப்படின்னா ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு. அதுவும் ராகு அப்படின்னாலே இந்த அரபிக் கண்ட்ரிஸ் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே மேம். இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களே இல்லையா? அப்போ கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் 9ல ராகு அப்படின்னும் போது அப்பானோட ஆரோக்கியத்துல கவனம் வேணுமா. அந்நிய நாட்டுக்கு போயிட்டு அதை அனலைஸ் பண்ணாம போயிட்டு சில சமயம் இங்கேருந்து வந்து நாங்க போனோம், அங்க போயிட்டு வந்து எனக்கு பெரிய இன்ஜினியரிங் கம்பெனில வேலை சொன்னா, அப்புறம் அங்க போனா என்ன ஒட்டகம் கழுவு சொன்னா அப்படின்னு சொன்னாங்க. அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணாம போனா அப்படி ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் 6ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் வரைக்கும் தான். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னு வச்சுக்கோமா, அங்க இருக்கிறத நல்லதை விட கெட்டதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் பாவத்துல கேத்து இருக்காரு அப்படின் போது இவங்க தம்பி தங்கச்சினோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும். தம்பி தங்கச்சிக்கும் இவங்களுக்குமான இடைவெளி அப்படின்றது இருக்கும். 2ஆம் பாவத்துல குரு இருக்காரு 6ஆம் மாசத்துக்கு அப்புறம். பெருசா யாருக்கும் அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி டாக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கணும் இந்த டைம்ல. நல்லது. இவங்க என்ன மாதிரி கோயிலுக்கு மேம் போலாம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்பிகை வழிபாடு அப்படின்றது நல்லதுமா. அம்பிகை கூட வந்து பாத்தீங்கன்னா காமாட்சியா, மீனாட்சியா, விசாலாட்சியா வழிபாடு பண்றதை விட காளியா, தாராவா, உக்ர தேவதையா வழிபாடு பண்றது இல்ல துர்கையா வழிபாடு பண்றது நல்ல பலன்கள். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது வந்து கோச்சார பலன் தான். புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கள்லாம் வந்து ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான். கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா அவங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா 7ல இருப்பான். 7ல இருப்பான். இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாரும் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க. நானும் என் கணவனும் பிரிஞ்சே போயிட்டோமே, நானும் என் கணவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு, பெரிய சொல்றதே நடக்கலையே. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா, ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா,
பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா இருந்தா 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம, அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.